Chapter 4 and chapter 5 of the book of Revelation deal with heavenly vision. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் அந்த பரலோக தரிசனத்தை குறித்து இங்கே சொல்லுகிறது. Chapter 4 speaks of the throne set in heaven. 4வது அதிகாரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And chapter 5 deals with the vision of the Lamb. 5வது அதிகாரம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய தரிசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. But the center of attraction of chapter 4 is the throne set in heaven. 4வது அதிகாரத்தினுடைய முக்கிய கருப்பொருள் என்னவென்றால் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனம். And I should say that the third section of the book of Revelation begins with chapter 4. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3வது பகுதி 4வது அதிகாரத்திலிருந்து துவங்குகிறது என்று சொல்ல விரும்புகிறேன். I hope you remember verse 19 of chapter 1. முதலாம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். Write the things which thou hast seen and the things which are and the things which shall be hereafter. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. And if you will read chapter 4 verse 1, 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது last sentence, கடைசி பகுதி, I will show thee the things which must be hereafter. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Just compare Revelation 1:19 and Revelation 4:1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் சற்று ஒற்று பாருங்கள். As I told you already, this book contains 3 sections. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்தகத்திலே 3 பகுதிகள் உண்டு. Chapter 1 speaks of the things which thou hast seen. முதலாவது கண்டவைகள் என்கின்ற பகுதியை That கொண்டிருக்கிறது. is the glorified Jesus Christ. அது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. The things which are the churches to which he had written. இரண்டாவது இருக்கிறவைகள் அவைகள் நாம் இதுவரையிலும் கவனித்த அந்த சபைகளை குறித்த காரியம். Those churches actually existed during his period. அந்த நாளிலே அந்த பெயர் கொண்ட சபைகள் உண்மையாகவே இருந்தன. Although it refers to the historical period in the days to come. வரக்கூடிய காலங்களிலே வரலாற்று பகுதியிலே அந்த சபைகள் நிழலோட்டமாக இருந்தாலும் அவைகள் அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின நாட்களில் இந்த சபைகள் இருந்தது. So chapter 2 and 3 are the second section. 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் 2வது பகுதியை கொண்டது. And right from chapter 4 I should say the third section. 4ஆம் அதிகாரம் முதல் 3வது பகுதி துவங்குகிறது என்று சொல்ல விரும்புகிறேன். And the things which shall be hereafter. இன்னும் சம்பவிக்க போகிற காரியங்கள் என்று சொன்ன காரியங்கள். And the same sentence is repeated in chapter 4 verse 1, the last portion. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அந்த வார்த்தைகள் அப்படியே திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. Come up hither and said, I will show thee the things which must be hereafter. இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Have this in your mind while we study this. நாம் வேதத்தை படிக்கும் பொழுது இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Now let us read the first verse. இப்போது முதல் வசனத்தை படிப்போம். After this I looked, and behold, a door was opened in heaven. The first voice which I heard was as it were of a trumpet, talking with me, which said, Come up hither, and I'll show thee the things which must be hereafter. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. How does the chapter begins? இந்த அதிகாரம் எப்படி துவங்குகிறது? After this. இவைகளுக்கு பின்பு. It's important terminology. அது மிக மிக முக்கியமான ஒரு சொல். After this. இவைகளுக்கு பின்பு. A question comes, after what? எதற்கு பின்பு என்கின்ற ஒரு கேள்வி தானாகவே எழும்புகிறது. After the church age which ends in chapter 3. 3வது அதிகாரத்திலே சபைகளுடைய காலங்கள் முடிந்த பிறகு இவைகள் ஆரம்பிக்கிறது. We studied in all these 2 chapters, Revelation 2 and 3, 7 churches representing 7 historical period of the age. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகள் 7 வரலாற்று காலங்களுக்கு ஒரு மாதிரியாய் இருப்பதை நாம் ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் படித்து பார்த்தோம். After this means
the church age has come to an end. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது அது சபையினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை That குறிக்கிறது. is to say, the church has been taken up because Jesus came. அது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து வந்து சபையை தன் பக்கமாக அழைத்து கொண்டு சென்றதை காட்டுகிறது. It shows the rapture, for which we are actually waiting. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரகசிய வருகையை இது காட்டுகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And that should cause us some awareness to be ready for his soon coming. அதை நாம் பார்க்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் நிகழக்கூடிய அவருடைய வருகையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை உந்தி தள்ளுகிறது. Let me dwell 2-3 minutes here. நான் அதை சற்று ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். We are waiting for the coming of the Lord Jesus Christ in the earth. இந்த பூமிக்கு திரும்பவுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்படியாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Before he comes to rule this earth for 1000 years, 1000 வருஷங்கள் இந்த உலகத்தை அவர் அரசாளும்படியாக வருவதற்கு முன்பு he comes to take the church to himself, and that is the secret second coming. அவர் இரண்டாவது தடவையாக ரகசியமாக பூமிக்கு வந்து தன்னுடைய சபையை தன் பக்கமாக எடுத்துச் செல்லும்படியாக வரப்போகிறார். Wherever the scripture deals with the second coming, two aspects of his coming are referred to. எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த இரண்டாவது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே இரண்டு வித அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Since it comes clubbed together, we may not be able to distinguish what is what. பொதுவாக இவைகள் மிக மிக இணைந்து இருக்கின்றபடியினால் அதை தனித்தனியாக சொல்வது என்பது சற்று கடினமாக இருக்கிறது. Even chapter 24 of Matthew's Gospel, you find both the secret coming as well as the open coming. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் கூட ரகசிய வருகையை குறித்தும் பகிரங்க வருகையை குறித்தும் அங்கே சம்பவங்கள் இணைந்து எழுதப்பட்டிருக்கிறது. Some people confuse themselves and they also club together one incident. ஒரு சிலர் இதை சற்று குழப்பமடைந்து அவர்கள் இரண்டு காரியங்களையும் ஒன்று என்று சொல்கிறார்கள். Brethren, சகோதரரே, we know that the Lord Jesus Christ is preparing a place for us. நமக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Jesus said, I go to prepare a place for you. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். There are many mansions in my Father's house. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. If it were not so, I would have told you. அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். And he said, after I have prepared, I will come and receive you unto myself. நான் போய் அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்திற்கு எடுத்துக்கொள்வேன். The fact of the second coming of Jesus Christ can never be denied. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை என்கின்ற உண்மையை ஒருவரும் ஒரு காலம் மறுக்க முடியாது. Whatever may be the opinions of the present day people, it's a fact laid down in the scripture that the Lord will come again. இந்த காலத்து மக்கள் என்ன வேண்டுமென்றால் நினைத்துக் கொள்ளட்டும், ஆனால் ஒன்று நிச்சயம், வேதத்திலே இயேசு கிறிஸ்துவே இதை மிக மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார். When we read 1 Thessalonians chapter 4:13 to the last verse, 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் கடைசி வசனங்களை படிக்கும் பொழுது Paul speaks about the second coming. பவுல் இரண்டாவது வருகையை குறித்து பேசுகிறார். He says, those that are dead in Christ shall rise up first, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். and we which are alive and remain shall be caught up together when he comes in the mid-air. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். You find here, when he comes in the mid-air. அவர் ஆகாயத்திலே மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது, So when you read in the scripture, he comes in the mid-air, it's a fact. அங்கே மத்திய ஆகாயத்திலே என்கின்ற வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறது. Two classes of people are found in the rapture. ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலையில் ரெண்டு விதமான குழுக்களை மக்களை நாம் Those who பார்க்கலாம். are dead in Christ shall rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுவார்கள். And those who are alive and remain shall be caught up together with him in the mid-air. உயிரோடு இருக்கிற மற்றவர்களும் இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்திலே சேர்க்கப்பட்டு அவரோடு செல்வார்கள். So the words after this should remind us of the fact that the church is taken up.
by the Lord Jesus Christ. இவைகளுக்கு பின்பு என்கின்ற அந்த முதல் வார்த்தை 4ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது இதற்கு முன்பாக சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தன்னிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And you find here a door was open in heaven. அது மட்டுமல்ல, ஒரு வாசல் பரலோகத்திலே திறக்கப்பட்டிருப்பதையும் காண்கிறோம். What a glorious sight it is for John. அது யோவானுக்கு ஒரு எவ்வளவு விசேஷித்த காட்சியா இருந்திருக்கிறோம். Even this sentence also points out the rapture. இந்த சொற்றொடும் கூட அந்த ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதை காட்டுகிறது. A door was open in heaven. பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். You know, when the Lord Jesus Christ spoke to the Philadelphia church, பிலதெல்பியா சபையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய பொழுது chapter 3 verse 8, 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், I know thy works, behold, I have set before thee an open door. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Following those verses you find verse 10, அதற்கு பிறகு 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், I will also keep you from the hour of the temptation which shall come upon the world to try them that dwell upon the earth. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். That is to say, அது எதை காட்டுகிறது? the church will not go through great tribulation. சபையானது அந்த மகா உபத்திரவ காலத்திற்கூடாக கடந்து செல்லாது. That is to say, the church is taken up. அது எதை காட்டுகிறது? சபையானது அங்கே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. Philadelphia church or the last day churches, God says, Jesus says, I will set an open door. பிலதெல்பியா சபைக்கும் கடைசி கால சபைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Following those verses, Jesus assures them that he will protect them from the hour of the great tribulation. அந்த வசனங்களை சொல்லி பின்னாக அவர் சொல்கிறார், வரப்போகிற அந்த கொடிய உபத்திரவ காலத்திலே நான் உன்னை தப்புவிப்பேன். We have also studied when we read Philadelphia church that this is a different type of tribulation. நாம் பிலதெல்பியா சபையினுடைய காரியத்தை ஆழமாய் படித்த பொழுது இந்த உபத்திரவம் என்று சொல்லப்படுவது ஒரு வித்தியாசப்பட்டது என்றதை பார்த்தோம். Tribulations had come already even in the earlier days. அதற்கு முந்தைய காலங்களிலே உபத்திரவங்கள் ஏற்கனவே வந்துவிட்டது. But here it is said, which shall come upon all the world. Note the word all the world, to try them that dwell upon the earth. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சங்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை That காலத்தில். type of tribulation had not come yet. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலம் இதுவரையிலும் வரவில்லை. All the tribulation that had come already were different from the tribulation that is mentioned here. இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவ காலத்திற்கும் அதற்கு முன்பாக வந்திருந்த உபத்திரவ காலத்திற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. And what does it mean? Hmm? அது எதை காட்டுகிறது? When the Lord says, I have set an open door, கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் keep பொழுது you from the great tribulation, இந்த பெரிய உபத்திரவ காலத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லும் பொழுது church has been taken up. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை காட்டுகிறது. Glory to God. Hallelujah. So it's a great privilege for all the church who live a consistent, victorious life to be taken up when Jesus comes. கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்தாட்சி போல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இப்படியாக கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு விசேஷித்த அனுபவம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I have read some articles written by great scholars who say the church will go through tribulation. ஒரு சில வேத விற்பனர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள், சபையானது உபத்திரவ காலத்தின் ஊடாக செல்லும் என்கிறார்கள். I don't believe that. ஆனால் நான் அதை விசுவாசிக்கவில்லை. The Bible doesn't teach that. வேதம் அப்படி சொல்லவில்லை. But those who are forsaken when Jesus comes shall go through tribulation. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்படுகிறவர்கள் இந்த உபத்திரவத்தின் ஊடே செல்வார்கள். This should cause a fear in the hearts of every believer. இது ஒவ்வொரு விசுவாசனுடைய உள்ளத்திலும் ஒரு நடுக்கத்தை உண்டாக்க வேண்டும். Believers lead very casual, slothful, unprepared Christian life. விசுவாசிகள் மிக மிக சாதாரண அசதியான ஆயத்தமற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். Prayerless believers shall be forsaken when Jesus comes. ஜெபம் இல்லாத விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கைவிடப்படுவார்கள். The believers who are not watchful to his coming and lead a careless, sinful Christian life shall be forsaken when Jesus comes. அவருடைய வருகையை குறித்து கவனமற்று இருப்பவர்கள், பாவத்திலே உழண்டு ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் அவர் வரும்பொழுது கைவிடப்படுவார்கள். See, there's a possibility that a believer too get into secret sins. ஒரு விசுவாசியும் கூட ரகசிய பாவங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
and they don't lead a consistent Christian life, அவர்கள் ஒரு தொடர்ந்த ஜெயங்கொள்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதில்லை. and they shall be forsaken, அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள். and they will go through tribulation. அவர்கள் உபத்திரவங்களின் ஊடே செல்வார்கள். But the overcoming church shall be taken up when he comes. ஆனால் ஜெயங்கொள்ளுகிற சபையோ அவர் வரும்பொழுது அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படும். And when you read, the door was open when John saw this vision. யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருந்தது. It means he has got a perfect view of all the scene in heaven. அது எதை காட்டுகிறது? பரலோகத்திலே நிகழ்ந்த எல்லா காட்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வை அவருக்கு இருந்தது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Until then, John did not know what are the scenes in heaven. அதுவரையிலும் பரலோகத்திலே உள்ள காட்சிகளை பற்றி ஒரு தெளிவு யோவானுக்கு இல்லாமல் இருந்தது. Here is a perfect view to heaven. ஆனால் இப்பொழுதோ ஒரு தெளிந்த பார்வை பரலோகத்தை நோக்கி. What are all the things seen in that heaven? அங்கே பரலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் காட்சிகளையும் அவர் கண்டார். I note here in the verse, இங்கே வசனத்திலே the first பார்க்கிறோம். voice which I heard was as it were a trumpet talking with me, which said, "Come up hither." முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்றது. Does it not point out that when John had seen the glorified Christ, he also heard the voice of the trumpet? மகிமை பொருந்திய இயேசு கிறிஸ்துவை யோவான் பார்த்தபொழுது அங்கேயும் எக்கால சத்தத்திற்கு ஒத்த ஒரு சத்தத்தை அவர் கேட்டார் என்பதை இங்கே குறிக்கவில்லையா? We don't read here that he heard the voice of the trumpet, but it is said as it were a trumpet, a voice as it were a trumpet. எக்காலத்தின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்படவில்லை, எக்காலம் சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். Now it is also a type of the last trump when it shall be sounded before the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பு ஊதப்பட இருக்கிற கடைசி எக்கால தொனியை இது குறிக்கிறது. 1 Corinthians chapter 15 verses 51-52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52. 1 Thessalonians chapter 4 verse 16. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். In all these verses you find that the children of God shall hear the voice of the trumpet. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரு எக்கால சத்தத்தை கேட்பார்கள். And praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Note the word here, come up hither. இங்கே பார்க்கிறோம் இங்கே ஏறி வா. This is also a type of the rapture. இதுவும் கூட ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. You find it is said, come up hither. இங்கே பார்க்கிறோம் இங்கே ஏறி வா. If you will turn to Revelation chapter 11 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது we read here about the two witnesses. இங்கே ரெண்டு சாட்சிகளை குறித்து பார்க்கிறோம். And at the 12th verse, the end we find, and they heard a great voice from heaven saying unto them, come up hither, and they ascended up to heaven in a cloud. 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். So this is also a type of the rapture. இதுவும் கூட ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now if you read the whole of the chapter carefully, இந்த முழு அதிகாரத்தையும் கவனத்தோடு படித்து பார்க்கும் பொழுது why am I talking so much on the first verse? ஏன் முதல் வசனத்திலேயே நான் இவ்வளவு ஆழமாக விளக்கி சொல்கிறேன்? This is a picture of the rapture that you should possess in your mind. உங்களுடைய மனதிலே நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய ஒரு முழு விளக்கம் இது. As you go on read the whole of the chapter, you find 24 elders. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது அங்கே 24 மூப்பர்களை பார்க்கிறோம். And also in the 5th chapter, the 24 elders. 5வது அதிகாரத்திலும் இந்த 24 மூப்பர்களை பார்க்கிறோம். And they sing a redemption song. அவர்கள் ஒரு மீட்பின் பாடலை பாடுகிறார்கள். They said they sung a new song, the Bible says. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். And they gave all glory, honor, praises to the Lord. அவர்கள் எல்லா துதி கன மகிமையை தேவனுக்கு செலுத்தினார்கள். And they said that they were redeemed of the Lord. அது மட்டுமல்ல அவர்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And so the redeemed people are already in heaven now at the time of the rapture, after the rapture. அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதனுடைய அனுபவத்திற்கு பின்பு மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே அங்கே இருக்கிறார்கள். That shows the church will not go through
the Great Tribulation. அது எதை காட்டுகிறது? சபையானது மகா உபத்திரவ காலத்தின் ஊடாக கடந்து செல்லாது என்பதை. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hope you understand verse 1. முதலாவது வசனத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள் என்று Second நினைக்கிறேன். verse says, immediately I was in the Spirit, behold a throne was set in heaven, one sat on the throne. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்போது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். It is the experience of John to be in the Spirit. ஆவிக்குள்ளாக இருப்பது என்பது யோவானுடைய அனுபவம். If you will read Revelation 1:10, you find there also that he was in the Spirit in the Isle of Patmos. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பத்ம தீவிலே கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளானார். That means the Holy Spirit has taken control of John. அது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேல் முழு ஆளுகை கொண்டிருந்தார். This control by the Holy Spirit over the life of John is necessary to have the most glorious vision in all the time through eternity. நித்தியத்தை குறித்த ஒரு விசேஷித்த தரிசனத்தை காண்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேல் ஒரு முழு ஆளுகையை கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் யோவானுக்கு அவசியமாயிருந்தது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then only he could see all the things that are set up in heaven. அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவரால் பார்க்க முடிகிறது. Brethren, we should also be in the Spirit to have the visions concerning eternity. சகோதரரே, நாமும் கூட நித்தியத்தை குறித்த தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். One thing to receive the Spirit and speaking in tongues, but totally another thing to be in the Spirit always. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தில் பேசுவது என்கின்ற அனுபவம் ஒன்று, ஆனால் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் எப்பொழுதும் இருப்பது என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம். Very few children of God have this experience. I mean, those who receive the Holy Spirit to be in the Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் மத்தியிலே ஆவியானவருடைய ஆளுகைக்குள் எப்பொழுதும் இருக்கிற அனுபவத்தோடு இருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. I have seen some believers receive the Holy Spirit, yet they are not in the Spirit. நான் ஒரு சிலரை பார்த்திருக்கேன், அவர்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் எப்பொழுதும் இல்லை. May the Lord give us grace. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. And behold, a throne was set in heaven, and one sat on the throne. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். I don't think I should give an explanation as to the one who sat on the throne. இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவரை பற்றி உங்களுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். The one who sat on the throne is nothing but the deity, the Godhead. அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் திரித்துவ தேவன், அந்த தேவத்துவம். Go home and read chapter 7 of the book of Daniel. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு படித்து பாருங்கள். And you will find how parallel it is in both these chapters, the throne being set in heaven. பரலோகத்திலே வைக்கப்பட்டிருந்த அந்த சிங்காசனத்தை இந்த நாம் வெளிப்படுத்தலில் பார்த்த இந்த வசனமும் தானியேலிலே சொல்லப்பட்ட வசனம் எப்படி ஒரே முறையிலே அங்கே வர்ணிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். This throne speaks of the throne of judgment. இந்த சிங்காசனம் நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தை குறிக்கிறது. We know Hebrews chapter 4 verse 16, the throne of grace. எபிரேயர் 4:16 அங்கே கிருபையின் சிங்காசனத்தை பற்றி படிக்கிறோம். That is to say, believers have got the right and the boldness to have access to the throne of grace. அது எதை காட்டுகிறது? கிருபாசனத்தை அண்டையிலே விசுவாசிகள் தைரியத்தோடு செல்லும்படியாக ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை பார்க்கிறோம். But this throne is not the throne of grace. ஆனால் இந்த சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம் அல்ல. It speaks of a throne of judgment. இந்த சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம். God is going to judge the world in righteousness. கர்த்தர் இந்த உலகத்தை எல்லா நீதியோடு நியாயம் தீர்க்கப் போகிறார். If you read Psalm 9 verse 7 and 8, you will know that. சங்கீதம் 9, 7, 8 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அதை தெரிந்து கொள்வீர்கள். When I give the biblical references, you may kindly note it down and read. We have no time to read it. நான் பொதுவாக வசன குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் தயவு செய்து அதை குறித்து தொடர்ந்து படித்து பாருங்கள். So it's a throne set in heaven to judge the world, and the one who was sitting upon it was the Godhead. இப்படியாக பரலோகத்திலே உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வைக்கப்பட்ட ஒரு சிங்காசனம் இருந்தது, அதிலே வீற்றிருந்தவர் தெய்வத்துவமே இருந்தார். Verse 3. மூன்றாவது வசனம். And he that sat was to look upon like a jasper
and sardine stone, and there was a rainbow round about the throne in sight like unto an emerald. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. The one who was sitting upon the throne, as I told you, was Godhead. He looked like jasper and sardine stone. தெய்வமே அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லும் பதுமராகம் போல் இருந்தார். Jasper speaks of the color of the light and the glory of New Jerusalem. வச்சிரக்கல் என்பது அந்த புதிய எருசலேமின் மகிமையின் வெளிச்சத்தை குறிக்கிறது. If you turn to Revelation 21st chapter verse 11, you will find that. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்திலே இதை பார்க்கலாம். Having the glory of God, and her light was like unto a stone most precious, even like a jasper stone, clear as crystal. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியிலுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. And it also speaks of the holiness of God. அது தேவனுடைய பரிசுத்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. Jasper and a sardine, it is written. இங்கே நாம் பார்க்கிறோம் வச்சிரக்கல் பதுமராகம். And sardine is having a color of the fire. பதுமராகம் Red like the fire. பதுமராகம் என்பது தீ கொத்த சிவந்த கலராய் இருக்கிறது. And it speaks of the righteous wrath of God and the judgment that will fall upon this world. அது தேவனுடைய நீதியான உக்கிரமான கோபத்தை குறித்தும் அது இன்னும் சீக்கிரமாய் கொட்டப்பட போகிற காரியத்தை குறித்தும் சொல்கிறது. Right from chapter 6 to chapter 18 of the book of Revelation, you find the wrath of God being poured upon the earth. 6ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரையிலுள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையானது பூமியிலே ஊற்றப்படுகிற அந்த விவரங்களை பார்க்கிறோம். Wherever the point of edification, I stress. எங்கெங்கெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏற்ற காரணங்கள் உண்டோ அதை அப்பொழுது நான் வற்புறுத்தி சொல்லுகிறேன். And you find here there was a rainbow round about the throne in sight like unto emerald. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. What is this rainbow? இந்த வானவில் என்பது எதை காட்டுகிறது? We know rainbow speaks of God's covenant with all flesh. வானவில் என்பது தேவன் எல்லா மாம்சத்தோடும் மாம்சமான யாவரோடும் கூட செய்கிற உடன்படிக்கையை காட்டுகிறது. We know during the time of Noah, God destroyed the then world. நோவாவினுடைய காலத்திலே அப்பொழுது இருந்த முழு உலகத்தையும் தேவன் அழித்து போட்டார். And after destroying it, God set a rainbow on the heavens. அந்த பூமி முழுவதையும் தன்னினால் அழித்த பிறகு கர்த்தர் அங்கே ஒரு வானவில்லை நியமித்தார். So he entered into a covenant with all the flesh. மாம்சமான யாவரோடும் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். It is found in Genesis chapter 9 verses 11 to 16. அது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரையிலுள்ள வசனங்களிலே இந்த சம்பவம் காணப்படுகிறது. Now you should have a little understanding here with regard to this rainbow. இந்த வானவில்லை குறித்து நீங்கள் சற்று தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். God is a keeper of the covenant, no doubt. நம்முடைய தேவன் உடன்படிக்கையை முழுதுமாக நிறைவேற்றுகிறவர், சந்தேகமே இல்லை. The rainbow also says another thought that he is going to execute judgment, for he destroyed the world first and set the rainbow. வானவில் இன்னொரு காரியத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி முன்பிருந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்த்து வானவிலை வைத்தாரோ அதே போல் மீண்டும் செய்வார் என்பதை காட்டுகிறது. When the sins of the people of the old world reached heaven, நோவாவுடைய காலத்துக்கு முன்பு இருந்தவருடைய காலத்தில் பாவங்கள் பரலோகத்தை எட்டிய பொழுது wickedness was very terrible. அக்கிரமம் சொல்லக்கூடாத அளவுக்கு நிறைந்திருந்தது. God executed a judgment. தேவன் அப்பொழுது ஒரு நியாயம் செய்தார். By sending rain 40 days and 40 nights. 40 நாள் இரவும் பகலும் அவர் பெரிய மழையை அனுப்பி உலகத்தை அவர் நியாயம் செய்தார். All the human beings, beasts, everything were destroyed. எல்லா மனிதர்களும் மிருகங்களும் அந்த பெரும் மழையிலே அழிந்து போயின. It's only after that God set that rainbow in the heavens. அதற்கு பிறகுதான் தேவன் வானவில்லை வானங்களிலே அவர் நியமித்தார். Now God is a keeper of
the covenant as well as he will execute the judgment. நம்முடைய தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற அதே நேரத்திலே தேவைப்படும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவர். Whenever he sees this rainbow, he remembers his promise. அவர் வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய உடன்படிக்கையை வாக்குத்தத்தை நினைக்கிறார். One thing you should understand here, இங்கே ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். there was a rainbow round about the throne, in sight like unto an emerald. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. And it's a green emerald. The emerald is green in color. மரகத கல் என்பது பச்சை நிறம் கொண்டது. And you know the major color of the earth is only the green. பூமியை நாம் மேலாக இருந்து பார்க்கும் பொழுது அது பொதுவாக பச்சை நிறம் கொண்டதாக இருக்கிறது. Although God is going to execute his righteous judgment upon the world, பூமியின் மேல் நியாயமான நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வந்து இருந்தாலும் God has grace and remembers this earth. கர்த்தர் கிருபையாய் இந்த பூமியை நினைவு கூர்கிறார். That is to say, God is not going to destroy the world. அது எதை காட்டுகிறது? இந்த பூமியை தேவன் முற்றிலுமாய் அழிக்கப் போவதில்லை. He is going to execute judgment. அவர் நிச்சயமாய் நியாயம் தீர்க்கப் போகிறார். But he will not destroy the whole world for the rainbow of emerald. அவர் இந்த முழு உலகத்தையும் அழிக்க மாட்டார். ஏனென்றால் இங்கே நாம் வானவில்லையும் அந்த பச்சையான அந்த மரகத கல்லையும் பார்க்கிறோம். After the great deluge, the earth began to give the green grass. இந்த பெரு வெள்ளத்திற்கு பிறகு பூமியானது அங்கே புல் பூண்டுகளை முளைக்க துவங்கியது. We know that one dove sent by Noah brought in its mouth a leaf of the olive tree. Green olive tree. பேழையிலிருந்து நோவாவினால் வெளியே அனுப்பப்பட்ட அந்த புறாவானது சுற்றி திரிந்து அங்கே பச்சையான ஒலிவ மரத்திலிருந்து ஒரு சின்ன கொப்பை அப்படியே கொண்டு வந்தது. God still showed his grace to man. கர்த்தர் அப்படியாக மனுக்குலத்திற்கு தன்னுடைய கிருபையை தந்தருளினார். Hallelujah. Hallelujah. So it's a rainbow speaking of the covenant with all flesh, going to execute judgment, but at the same time he remembers the earth and gives his grace. அவர் நாம் வானவில்லை பார்க்கும் பொழுது உலகத்தின் மீது ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை கொண்டு வர போகிறார் என்பதையும் அதே நேரத்திலே நம்மேல் கிருபையாய் இருக்க போகிறார் என்பதையும் காட்டுகிறது. And verse 4, நான்காவது வசனம், and round about the throne were 24 seats, and upon the seats I saw 24 elders sitting, clothed in white raiment, and they had on their heads crowns of gold. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். And in the throne you find Godhead. அங்கே அந்த சிங்காசனத்திலே தெய்வமே வீற்றிருக்கிறார். God the Father, Son and the Spirit, actually it means so. அது திருத்துவ தெய்வம் அங்கே வீற்றிருப்பதை காட்டுகிறது. And you find 24 elders around the throne. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். And in English Bible you find 24 seats, and in Tamil Bible you find thrones. ஆங்கில வேதத்திலே 24 இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழிலே மொழிபெயர்க்கும் போது அதை 24 சிங்காசனங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. There are various interpretations given by the scholars of the Bible regarding these 24 elders. இந்த 24 மூப்பர்களை குறித்து வெவ்வேறு காலங்களிலும் வித்தியாசப்பட்ட வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Listen carefully. நன்றாக கவனியுங்கள். When we try to interpret the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை வியாக்கியானம் செய்ய நாங்கள் முயற்சிக்கும் பொழுது it's always difficult to say this is that. இது இப்படித்தான் என்று சொல்ல முடியவில்லை. It's very difficult. அது மிக கடினம். Because there are various views existing, various interpretations, all are trying to prove their own view. இந்த வசனங்களை தெளிவுபடுத்துவதற்கு வெவ்வேறு மனிதர்கள் தங்களுடைய காரியங்களை வெவ்வேறு விதமாக விவரித்து சொல்கிறார்கள். All their interpretations seem to be reasonable. ஒவ்வொருவர் சொல்வதையும் பார்க்கும் பொழுது முதலில் அது எல்லாம் சரி போல் இருக்கிறது. Which is to be taken, which is to be rejected is a question. எதை ஏற்றுக்கொள்வது எதை ஒதுக்குவது என்று பார்க்கும்போது மிக கடினமாக இருக்கிறது. Example, உதாரணத்திற்கு, there is a school of thoughts which say that these 24 elders are only
the angels. ஒரு சாரார் சொல்கிறார்கள் இந்த 24 மூப்பர்கள் என்பது தேவதூதர்களையே குறிக்கிறது. I'm giving you the opinions, don't think that I am pointing out that. மற்றவர்கள் சொல்கிற கருத்துக்களை நான் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய கருத்தை நான் இப்போது சொல்லவில்லை. I don't say that they refer to angels. நான் இந்த 24 மூப்பர்களும் தேவதூதர்களை குறிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. But I say that some people say, and they also point out the reason. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தார் இப்படி சொல்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். They say that they are not the ordinary angels. அவர்கள் சொல்வது என்னவென்றால் இந்த தேவதூதர்கள் சாதாரண தேவதூதர்கள் அல்ல. There is also a class among them, such as priestly angels, kingly angels. தேவதூதர்கள் மத்தியிலும் ஆசாரியராய் இருக்கக்கூடிய தேவதூதர்கள், அரசாட்சி செய்கிற ஆளுகை செய்கிற தேவதூதர்கள் என்று வகைகள் உண்டு. And they try to disprove the commonly acknowledged fact that 24 elders refer to the saints of the Old Testament and the New Testament. பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு எண்ணமாகிய இந்த 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்கள் என்கின்ற அந்த எண்ணத்தை ஒரு சாரார் அவர்கள் விளக்க நினைக்கிறார்கள். Writer of those books give lots of reasons in the book saying that it cannot be the saints of the Old Testament and the New Testament. இவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது என்று இவர்கள் தேவதூதர்கள்தான் என்று சொல்கிற கூட்டத்தார் அநேக வசனங்களை விளக்கி காட்டுகிறார்கள். So far as my knowledge is concerned, I am not able to accept that view. ஆனால் நான் இதை எடுத்து ஆழமாய் பார்த்த பொழுது அவர்கள் தேவதூதர்கள் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. For I have got some reasons to say that. அதற்கு எனக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. And these 24 elders are only human beings. இந்த 24 மூப்பர்களும் மனுக்குலத்தைச் சேர்ந்தவர்கள். They are not angels. அவர்கள் தேவதூதர்கள் அல்ல. But they are human beings, men redeemed of God. ஆனால் அவர்கள் தேவனால் மீட்கப்பட்ட மனுக்குலத்தைச் சேர்ந்தவர்கள். The reason is, காரணம் என்னவென்றால் 5th chapter verses 8 and 9. 5வது அதிகாரம் 8, 9வது வசனங்கள். The 8th verse you find 24 elders again. அந்த 8வது வசனத்திலே மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் அந்த 24 மூப்பர்கள். And also you find the 4 beasts. அங்கே அந்த 4 விதமான ஜீவன்களையும் பார்க்கிறோம். But when you come to the 9th verse of chapter 5, அது 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திற்கு வரும் பொழுது, and they sung a new song saying, Thou art worthy to take the book, to open the seals thereof. Thou wast slain and hast redeemed us to God by the blood out of every kindred and tongue and people and nation. Thou hast made us unto our God kings and priests, and we shall reign on the earth. 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். They sung a new song. என்று அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள். Who are they? அவர்கள் யார்? The 24 elders sang a new song. இந்த 24 மூப்பர்கள் ஒரு புதிய பாட்டை In பாடினார்கள். their song they pointed out, they redeemed us. Follow me carefully. நன்றாய் கவனியுங்கள். They are 24 elders அவர்கள் 24 மூப்பர்கள் wearing white raiment வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள். and they had crowns on their head. அவருடைய சிரசுகளில் பொன்முடி சூட்டப்பட்டிருந்தது. And they sang a song. அவர்கள் ஒரு புதிய பாட்டை They பாடினார்கள். cannot be angels. அவர்கள் தேவதூதராய் இருக்கவே முடியாது. Although some people try to prove, taking different verses into consideration, it cannot be a fact. ஒரு சாரார் எத்தனையோ வசனங்களை மேற்கோள் காட்டி இவர்கள் தேவதூதர்கள் தான் என்று சொல்ல முயன்றாலும் அது நிச்சயமாய் தேவதூதராய் இருக்கவே முடியாது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now we can take it that they are symbolic of the overcoming saints. ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான்களுக்கு இவர்கள் ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். For we find Revelation chapter 3 verse 21. ஏனென்றால் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல
ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். Picture it before you. அதை உங்களுக்கு முன்பாக நினைத்து பாருங்கள். God is in the throne தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். and also the Son of God. அவரோடு கூட தேவனுடைய குமாரனும் வீற்றிருக்கிறார். And he allowed all those who overcome to sit along with him. தேவகுமாரன் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எல்லாரையும் அவரோடே கூட சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக அனுமதி தந்திருக்கிறார். So does it not go well, chapter 3 verse 21 and chapter 4 verse 4? மூன்றாம் அதிகாரத்தின் 21ஆம் வசனமும் நான்காம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலே கருத்தும் ஏறக்குறைய ஒன்றாய் இல்லையா? So they are representatives of the overcomers ஆகவே or overcoming saints. ஆகவே இந்த 24 மூப்பர்களும் ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். Listen, I am slowly trying to throw the truth to you. நான் மெதுவாக உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The devil is unhappy when we go into the deeper truths. ஆழமான சத்தியத்திற்கு செல்லும்போது பிசாசுக்கு பிடிப்பதே இல்லை. Now I would like to say that this is the representatives of the Old Testament and the New Testament saints. இந்த 24 மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். Here also some of the leading Pentecostal people have their own conception with regard to 24 elders. இங்கேயும் கூட இந்த 24 மூப்பர்களை பார்க்கும் பொழுது ஒரு சில பெந்தகோஸ்தே சபைகள் முன்னணியில இருப்பவர்கள் தவறாக சொல்கிறார்கள். And they have got their own conception. I don't say they are wrong, they have got their conception. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்தை கொண்டிருக்கிறார்கள். I am not here to say they are wrong and I am right. அவர்கள் சொல்வது தவறு, நான் சொல்வதுதான் சரி என்று நான் சொல்லவில்லை. But I would like to say what I feel right. நான் ஆய்ந்து எனக்கு சரி என்று தோன்றுகிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Some of the leading Pentecostal groups say that these 24 elders refer to the saints of the period of conscience. ஒரு சில முன்னணியில இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபையில இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இந்த 24 மூப்பர்களும் குற்றமில்லா மனசாட்சியினுடைய காலத்தை குறிப்பிடுகிறது சொல்கிறார்கள். If you read the study on dispensation, காலங்கள் don't get confused please. காலங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது you find what is called a period of innocency. குற்றமில்லாமையின் காலம் என்று ஒரு காலம் உண்டு. And that is a period where man has not committed any sin. அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதன் பாவமே செய்யவில்லை. Then comes the period of conscience. அதற்கு பிறகு வந்த காலம் மனசாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. After man has fallen into sin, மனிதன் பாவத்திலே விழுந்த பிறகு right up to the time of giving of law by Moses, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த காலம் வரையிலும் it is known as the period of conscience. அந்த கால வரையறை மனசாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. And after Moses till Jesus, மோசேக்கு பிறகு இயேசுவின் வரையில் உள்ள காலம் it is known as a period of law. அது நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. And during the time of Jesus Christ, it is known period of law and grace together. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த காலத்தை நாம் பார்க்கும் பொழுது அது நியாயப்பிரமாணமும் கிருபையும் இணைந்த ஒரு காலம் என்று சொல்லப்படுகிறது. And after Jesus Christ, it is a period of grace. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இது முழுமையாக கிருபையின் காலமாய் இருக்கிறது. Then comes the second coming. அதற்கு பிறகு இரண்டாவது வருகை. Then comes the great tribulation. அதற்கு பிறகு மகா உபத்திரவத்தின் காலம். Then comes the millennium age. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியின் காலம். And then comes the battle of Armageddon. அதற்கு பிறகு அர்மகதோன் யுத்தம். And so on and so forth. அதற்கு பிறகு अनेक காரியங்கள். Now, coming to the point, குறிப்புக்கு மீண்டும் வருகிறேன். some of the leading Pentecostal groups say that 24 elders refer to the saints of the period of conscience. ஒரு சில பெந்தகோஸ்தே குழுவினர் சொல்கிறார்கள் இந்த 24 மூப்பர்கள் என்பவர்கள் மனசாட்சியினுடைய காலத்தில் உள்ளவர்கள். The reason they say is, அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் the Old Testament patriarchs are known as forefathers or elders. பழைய ஏற்பாட்டிலே இருந்தவர்கள் முற்பிதாக்கள் அல்லது மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And so since they were called elders, these 24 elders may represent them. அவர்கள் மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தபடியினால் இங்கே நாம் 24 மூப்பர்கள் என்று பார்க்கும்போது இது அவர்களைத்தான் குறிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். They say so. அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். But let me just give you my views and in consultation with great authors. என்னுடைய கருத்துக்களை நான் சற்று ஆராய்ந்து சொல்கிறேன்.
This refers to only the saints of the Old Testament and the New Testament. இந்த மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உள்ள பரிசுத்தவான்களையே காட்டுகிறது. The Old Testament saints also were redeemed by God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களும் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். As we could say today, we are redeemed by the blood of Jesus Christ. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று நாம் சொல்கிறது போல, And could sing a song. நாம் ஒரு பாட்டை பாடுவது போல, They are also redeemed. அவர்களும் மீட்கப்பட்டிருந்தார்கள். The reason is, காரணம் என்னவென்றால், when Jesus was buried, இயேசு கிறிஸ்து அங்கே புதைக்கப்பட்ட பொழுது in the 3 days he went down to the grave அந்த 3 நாட்களிலே அவர் பாதாளத்தினுடைய ஆழத்துக்கு சென்றார். and preached unto them அவர்களுக்கு அவர் பிரசங்கித்தார். and took them out as the captives captivated by him. அங்கே சிறைப்பட்டவர்களை அவர் தனக்கு சிறையாக்கி வெளியே கொண்டு வந்தார். And so they have also the redemption experience as you and I. உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற மீட்பின் அனுபவத்தை போல அவர்களுக்கும் கூட மீட்பின் அனுபவம் உண்டு. They might not have received the Holy Ghost. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம். They might not have taken baptism. அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். But each one is perfected according to the period of dispensation. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, அந்த காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு ஏற்ற முறையிலே அவர்கள் பரிபூரணப்பட்டிருக்கிறார்கள். This refers to the saints of the Old Testament and the New Testament. ஆகவே இங்கே நாம் பார்க்கிற இந்த மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் குறிக்கிறது. Listen, one more thing. கவனிங்கள், இன்னும் ஒன்று. To say that these 24 elders refer to the saints of the period of conscience is not acceptable in my sight. என்னுடைய பார்வையிலே, I don't say I'm right, but I say my view. என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த 24 மூப்பர்களும் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மட்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. The reason I say, அதனுடைய காரணம் என்னவென்றால், we go to verse 4, we find round about the throne there are 420 seats and 24 elders. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் அங்கே இருந்தார்கள். Why is it said 24? Why is it numerically said 24? ஏன் அங்கே 24 என்று 24 எண் சொல்லப்பட்டிருக்கிறது? I don't think the Holy Spirit makes a mistake. பரிசுத்த ஆவியானவர் ஏதோயிலும் தவறு செய்திருப்பார் என்று நினைக்கவே இல்லை. You see, the Old Testament, if you read carefully, the whole Old Testament people come under the 12 tribes. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அந்த 12 கோத்திரத்தார், இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கீழாக அடங்குகிறார்கள். And we who are in the New Testament age also under the 12 apostles. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் கூட அந்த 12 அப்போஸ்தலருக்கு கீழாக அடங்குகிறோம். So 12 tribes in the Old Testament and the 12 apostles in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரத்தார், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள். And putting together 24. ஆக மொத்தம் 24 பேர். This represents the saints of the Old Testament and the New Testament. இது எதை காட்டுகிறது? பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை காட்டுகிறது. When we read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது you find an explanation to the 24 in the book itself. இந்த புத்தகத்திலேயே 24 என்கின்ற எண்ணுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you read chapter 21 of Revelation, 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், you will find that 12 tribes as well as the 12 apostles. அங்கே 12 கோத்திரத்தார், 12 அப்போஸ்தலர் என்பதை குறித்து பார்க்கலாம். Let me read to you. நாங்கள் அதை படிக்கிறோம். Verse 12. 12வது வசனம். 21:12. 21ஆம் அதிகாரம் 12வது And had வசனம். a wall great and high, and had 12 gates, and the gates of 12 angels, names were thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. On the east 3 gates, on the north 3 gates, on the south 3 gates, and on the west 3 gates. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல்
இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. This you know about the heavenly Jerusalem. இது பரலோக எருசலேமை குறித்து இருக்கக்கூடிய காரியம். You find the gates there, you find the foundations also of the wall. இங்கே நாம் வாசல்களையும் பார்க்கிறோம், அங்கே அஸ்திபாரத்தையும் பார்க்கிறோம். On the gates you find the names of the 12 tribes, on the foundations you find the names of the 12 apostles. வாசல்களிலே 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன, அஸ்திபாரங்களின் மேல் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. And this gives you a thought that 12 plus 12 24, probably 24 elders speak of the position of saints in heaven. ஆகவே இங்கே 12 12 24 என்று சொல்லும் பொழுது அது பரலோகத்திலே பரிசுத்தவான்களுடைய இடத்தை அது நிழலோட்டமாய் காட்டுகிறது. But they do not represent the whole of the church. ஆனால் சபை முழுவதையும் இந்த 24 மூப்பர்கள் ஒரு தங்களுடைய அங்கே அவர்களை தான் மாதிரி என்று சொல்ல முடியாது. The church is composed of the New Testament. சபை என்பது புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதையும் காட்டியிருக்கிறது. Old Testament saints are only the friends of the bridegroom. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்பவர் மணவாளனுடைய தோழர்கள். About which you read, the Lord Jesus Christ said in John's Gospel chapter 3, referring to John the Baptist, who was a saint of the Old Testament. யோவான் எழுதின Old சுவிசேஷம் Testament means not in the after Jesus Christ. இயேசுவுக்கு முன்பாக இருந்த காலத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அவனை மணவாளனுடைய தோழன் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். And thus we can come to a conclusion, these 24 elders sitting on the 24 seats or throne, whatever you call, represents the saints of the Old Testament and the New Testament. ஆகவே இந்த 24 மூப்பர்களும் நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் அடையாளமாக காட்டுகிறது என்று சொல்லலாம். To say that they refer to the saints of the conscience period, we have no explanation for the term 24. 24 மூப்பர்களும் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான் என்று சொல்வதற்கு சரியான விளக்கம் வசனத்திலே இல்லை. This is my opinion, and just you pray and you also get your opinion. இது என்னுடைய கருத்து, நீங்களும் ஜெபித்து ஒரு சரியான தெளிவுக்கு வாருங்கள். And they wear the white garment. அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள். It is about white garment we have seen in other churches also. மற்ற சபையை குறித்து பார்க்கும் பொழுது கூட நாம் வெண் வஸ்திரத்தை குறித்து பார்த்தோம். Revelation 3 verses 4 and 5, Revelation 19 verse 8. 3ஆம் அதிகாரம் 4, 5, 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். These are all about the white garment, speaks of righteousness and holiness. இந்த வெண் வஸ்திரங்கள் அங்கே நீதியையும் பரிசுத்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. And they have got a crown also. அவர்களுக்கு ஒரு பொன்முடியும் இருந்தது. Paul said, I have fought good fight and finished my course and kept up my faith. பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Henceforth a crown of righteousness is laid up for me. இது முதல் நீதியின் கிரீடம் ஒன்று எனக்காய் காத்துக் Not கொண்டிருக்கிறது. only for me, for everyone who love is appearing. எனக்காக மட்டுமல்ல, அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிரீடம் உண்டு. And so this refers to God's children. ஆகவே இது தேவனுடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டுகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is quite interesting also. இது மிக மிக சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. And at the same time, don't forget the edification value. அதே நேரத்திலே நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சொல்லும்போது அதை விட்டு விடாதீர்கள். Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம். What a good God we have. நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். You are able to see the heavens being the door open. அங்கே வாசல் திறக்கப்பட்டிருக்கிறால் நம்மால் பரலோகத்தை காண முடிகிறது. Look at our God who is like a jasper stone. அங்கே ஒரு வச்சிரக்கல்லாய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. God is not going to entirely destroy this year. அவர் இந்த உலகம் முழுவதையும் அழிக்கப் போவது இல்லை. Oh, glory to God. Hallelujah. Still he has mercy for the people of God. தேவனுடைய மக்களுக்கென்று அவர் இன்னும் இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். Brother, sister, சகோதரனே சகோதரி, are you ready for the rapture? அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? If you are forsaken, you will go through tribulation. ஒருவேளை நீங்கள் கைவிடப்படுவீர்கள் என்றால் மகா உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும். If you are not, your life is not in good relationship with the Lord. ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை சரியான உறவு முறையிலே இல்லாமல் இருக்கும் என்றால், not leading a holy life, நீங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் இருப்பீர்கள் not என்றால், leading a prayerful life, ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், not leading a watchful life, ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் என்றால், oh, you will be forsaken. நீங்கள்
கைவிடப்படுவீர்கள். And you'll go through the tribulation. நீங்கள் மகா உபத்திரவத்தை It is not God's will. அது கர்த்தருடைய சித்தமே இல்லை. Oh, the church should be taken up when Jesus comes. இயேசு வரும்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The Lord says, come up hither. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஏறி வா. My children, come up hither. என்னுடைய பிள்ளைகளே வாருங்கள். Some people might think, how can we fly when Jesus comes? ஒரு சிலர் நினைக்கிறார்கள், இயேசு வரும்பொழுது நாம் எப்படி பறந்து செல்வோம் என்று. The two witnesses, when the Lord said, come up hither, they went up. ஆண்டவர் இங்கே வாருங்கள் என்று சொன்னபோது அந்த ரெண்டு சாட்சிகளும் வானத்திலே ஏறி போனார்கள். Not by your ability. அது உங்களுடைய சொந்த முயற்சியினால் அல்ல. Not by the wings that you will have, you think so. அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெக்கைகளை கொண்டும் அல்ல. It is God's power in you. அது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் செயல்படும்போது நடக்கும். Hallelujah. Hallelujah. God will take us up. கர்த்தர் நம்மை மேலே எடுத்துக் கொள்வார். We which are alive and remain shall be caught up together in the mid-air when Jesus comes. இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். A great privilege for us. அது நமக்கு ஒரு விசேஷித்த A ஸ்லாக்கியம். question comes, are you ready? ஒரு கேள்வி, நீங்கள் ஆயத்தமா? Young man, வாலிப தம்பி, are you ready? நீ ஆயத்தமா? Young girl, வாலிப தங்கையே, sister, are you ready? நீங்கள் ஆயத்தமா? How much you heard about the coming of the Lord? கர்த்தருடைய வருகை குறித்து எவ்வளவாய் கேட்டிருக்கிறீர்கள். Oh, right from your time of salvation. உங்களுடைய ரட்சிப்பின் நாளிலிருந்து You've been hearing about it. அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். Question is, are you ready? கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஆயத்தமா? Let us ask a question within us, am I ready? நாம் ஒவ்வொருவரும் நான் ஆயத்தமா என்று கேட்டுக்கொள்வோம். Remember, after this, இவைகளுக்கு பின்பு, glory to God. Hallelujah. After the rapture of the church, சபையானது அங்கே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, after the end of the period of the church, சபையினுடைய காலகாலங்கள் முடிந்த பிறகு, Hallelujah. Hallelujah, we will go to heaven. நாம் பரலோகத்திற்கு செல்வோம். Let's all pray together. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Let us be watchful always. நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு Let இருப்போம். us have the spirit of prayer. நமக்கு எப்பொழுதும் ஜெப ஆவி இருக்கட்டும். Let there not be a life of turning back to the world. உலகத்திற்கு திரும்பி போகிற ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். Show your back to the sin. பாவத்திற்கு முதுகை காட்டுங்கள். Look at the face of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முகத்தையே நோக்கி பாருங்கள். Don't turn back. நீங்கள் திரும்பவே கூடாது. Don't backslide. நீங்கள் பின்வாங்க கூடாது. Don't be lukewarm. நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்க Don't கூடாது. be cold in the spirit. நீங்கள் ஆவியிலே குளிராயிருங்கள். As John was, I was in the spirit. Let us also be in the spirit. யோவான் அங்கே ஆவிக்குள்ளாய் இருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாய் இருப்போம். Let the Holy Spirit continue to work to us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் தொடர்ந்து கிரியை செய்வாராக. We will commence verse 5. 5ஆம் வசனம். Out of the throne proceeded lightnings and thunderings and voices. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. And see here, it proceeded out of the throne. இங்கே பார்க்கிறோம், மின்னல்களும் இடி முழக்கங்களும் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. As I told you, this throne is not the throne of grace. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சிங்காசனம் என்பது கிருபையின் ஆசனம், கிருபாசனம் அல்ல. It is a throne of judgment. இது நியாய தீர்ப்பின் ஆசனம். And so, lightnings and thunderings and voices proceeding from the throne shall speak of the righteous judgment of God. சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட மின்னல்களும் இடி முழக்கங்களும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகின்றன. There are occasions in the Old Testament that God sent forth thunders and lightnings to show that He is a righteous God and wants to execute judgment. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களிலே தேவன் மின்னல்களையும் இடிகளையும் அனுப்பி அவர் நீதியுள்ள தேவன் என்பதை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். For example, உதாரணமாக in Exodus chapter 9 verse 23, யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். Moses stretched forth his rod toward heaven, and the Lord sent thunder and hail, and the fire ran along upon the ground, and the Lord rained hail upon the land of Egypt. யாத்ராமம் 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். This is because Pharaoh and his people did not regard God and the words of Moses. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மோசேயினுடைய வார்த்தைக்கும் பார்வோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் செவிசாய்க்காதபடியினால் இப்படி நிகழ்ந்தது. So he sent it, the thunder, the lightnings, to show that He is a righteous God
and will execute judgment. ஆகவே அவர் அங்கு இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பி அவர் நீதியுள்ள தேவன் என்பதை நிலை நிறுத்தினார். And you also find a similar incident in 1 Samuel chapter 12. அது மட்டுமல்ல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 Samuel chapter 12, I read verse 18. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். So Samuel called unto the Lord, and the Lord sent thunder and rain that day, and all the people greatly feared the Lord and Samuel. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. You see, Samuel told them, if you will not obey the voice of the Lord and rebel against the commandment of the Lord, then shall the hand of the Lord be against you as it was against your fathers. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். And he said, I will call unto the Lord, he shall send thunder and rain. அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இடி முழக்கத்தையும் மழையையும் அனுப்புவார். And you will perceive and see your own wickedness is great. அப்பொழுது உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் எல்லாரும் கண்டு உணர்வீர்கள். The children of Israel asked a king to rule them. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் தங்களை ஆளுகை செய்வதற்கென்று தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். Until then, the Lord was the ruler, the Lord was the judge and king to rule them. இஸ்ரவேலருக்கென்று ஒரு ராஜா நியமிக்கப்படும் வரையிலும் கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக இருந்தார். But when these Israelites rejected God to be the judge and the king, the Lord was furious. இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அவர் ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்து செயல்படுகிற விதத்தை ஒதுக்கி தள்ளிய பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். That's why he sent these thunderings, these voice, these lightnings. ஆகவேதான் அவர் இங்கே பெரிய சத்தத்தையும் இடி முழக்கத்தையும் மழையையும் அனுப்பினார். When we say thunder, it includes lightning. நாம் பொதுவாக இடி முழக்கம் என்று சொல்வது அங்கே அதனோடு கூட வருகிற மின்னலையும் இணைந்தே உள்ளது. The world should know that our God sits on the throne of judgment and soon it shall be made known. நம்முடைய தேவன் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இதோ வெகு சீக்கிரமாக அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை உலகத்தில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். There were 7 lamps of fire, verse 5, burning before the throne, which are the 7 spirits of God. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. You know, the word 7 denotes perfection. 7 என்கின்ற எண் ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And speaks of the perfection of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணத்தை காட்டுகிறது. 7 lamps are 7 spirits of God. 7 அக்கினி தீபங்கள் என்பது தேவனுடைய 7 ஆவிகள். Holy Spirit is a person in the Godhead. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே ஒரு தேவனாக இருக்கிறார். And when we study the throne, we should always remember the deity, the Godhead. நாம் சிங்காசனத்தை குறித்து ஆழ்ந்து படிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவரை குறித்து தேவனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Father and the Lamb and the Holy Spirit. பிதாவானவர், ஆட்டுக்குட்டியானவர், பரிசுத்த ஆவியானவர். And put together the triune God or the Godhead. ஒன்றாய் சேர்த்து பார்க்கும் பொழுது திருத்துவ தேவன் ஒன்றாய் இருக்கிறார்கள். And so that it actually shows the Spirit of God, the Godhead in the Trinity. அது அங்கே திருத்துவத்திலே உள்ள தேவனுடைய ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். If you want a reference concerning the 7 spirits, you may also read chapter 11 of Isaiah, chapter 2, verse 2. இந்த 7 ஆவிகளை குறித்து இன்னும் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏசாயா புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது தெரியும். You find the spirits being described. அங்கே அந்த ஆவிகள் விவரிக்கப்படுகின்றன. Now for your knowledge, you just remember this speaks of the Spirit of God in the Godhead. உங்களுடைய அறிவுக்காக நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். இந்த 7 ஆவிகள் ஆவியானவரை குறிக்கிறது. And verse 6, 6வது வசனம். And before the throne there was a sea of glass like unto crystal, and the midst of throne round about the throne were 4 beasts full of eyes before and behind. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன.
against complicated thoughts are there. இங்கேயும் நாம் பார்க்கும் பொழுது ஆழமாக படிக்க வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது. Different scholars of the Bible have different opinions concerning the sea of glass, like unto crystal. வேதத்தை வியாக்கியானம் செய்கிற அறிஞர்கள் அவர்கள் இந்த வசனத்தை வெவ்வேறு முறையிலே வியாக்கியானம் செய்கிறார்கள், விசேஷமாக அந்த பளிங்கு குப்பான கண்ணாடி கடல் என்பதை பற்றி. Some people say that this sea of glass is only pointing out the rest or the peace that is available to the church in heaven while God poured his wrath of judgment. ஒரு சாரார் இந்த பளிங்கு குப்பான கண்ணாடி கடல் என்பது பரலோகத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலை குறிக்கிறது. தேவன் மற்றவர்களுக்கு கோபாக்கினை கொட்டும் பொழுது அங்கே இருந்த அந்த அனுபவத்தை காட்டுகிறது. Perfect peace surrounds the throne. இங்கே சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு பரிபூரணமான ஒரு சமாதானம் இருக்கிறது. Glassy sea is a picture of calmness. கண்ணாடி கடல் என்பது அமைதியை உருவகமாய் காட்டுகிறது. And it's a sea uncontrolled by winds and the storm. இந்த கடலிலே அங்கே புயல் காற்றோ வேறு என்ற அலைக்கழிக்கக்கூடிய எந்த காரியமும் இல்லை. So they say that this is the church having rest in heaven before the storms of tribulation occurs upon this earth. ஒரு சாரார் சொல்கிறார்கள், சபையானது பரலோகத்திலே இருக்கும் பொழுது அந்த சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றும் பூமியிலே உபத்திரவ காலங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த நிலை காணப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். That's why it is said like unto crystal. It's a glassy sea like unto crystal. இங்கே நாம் பார்க்கிறோம் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's one view. அது ஒரு சாராருடைய கருத்து. In short, it speaks of rest round about the throne. சுருக்கமாக சொல்வோம் என்றால் சிங்காசனத்தை சுற்றில இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதல் அதை காட்டுகிறது. It's a sea of glass. இது பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். Peace around the throne and the church. சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைதி, சபை அனுபவிக்கக்கூடிய அந்த சமாதானம். Some others say, இன்னொரு சாரார் சொல்கிறார்கள், they say it's a mirror, it's something glass, a mirror which speaks of the word of God. அது கண்ணாடி போல் இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்கு உருவகமாய் இருக்கிறது. And you know this glass of the mirror is a shadow of the word of God which we find in the epistle of James. யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறது போல இந்த கண்ணாடி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். It reflects the state of our spiritual stand. இந்த கண்ணாடி தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆவிக்குரிய நிலையை தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. And the sea depicts the distance through which the word of God was spread. கடல் என்பது எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தை சென்றிருக்கிறதோ அந்த தூரத்தை காட்டுகிறது. They say that is the actual interpretation of the glassy sea. ஒரு சிலர் இப்படியாக கண்ணாடி கடல் என்பது தேவனுடைய வார்த்தையும் அது சென்றிருக்கக்கூடிய தொலை தூரத்தையும் குறிக்கிறது என்கிறார்கள். And they have also a reference with regard to the tabernacle of congregation and also the temple built by Solomon. அவர்கள் இந்த வசனத்திற்கு மேற்கோளாக ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய ஒரு வசனத்தையும் சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் பற்றிய ஒரு வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார்கள். What they say is in the tabernacle there is a brazen laver. அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு தொட்டி உண்டு. And the priest comes to the tabernacle and washes his hands and feet before he enters into minister unto the Lord. தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக வருகிற ஆசாரியன் அங்கே வெண்கல தொட்டியிலே தன்னுடைய கைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் சுத்திகரித்துக் கொண்டு பிறகு செல்கிறான். And in 2 Chronicles chapter 4 verse 2, 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், you find the Solomon's temple there. அங்கே சாலமோன் கட்டிய தேவாலயத்தை குறித்து பார்க்கிறோம். And there you find the exact word sea. அங்கே கடல் என்கின்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. You find here a sea. He made a molten sea of 10 cubits from brim to brim round in compass, and 5 cubits the height thereof, and a line of 30 cubits did compass it round about. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான், சக்கரகரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாய் இருந்தது. It must be somewhat bigger laver. இது ஒரு பெரிய ஒரு தொட்டி. And so it is said, sea
of laver. ஆகவே அதை வர்ணிக்கும் பொழுது அதை கடல் தொட்டி என்று அழைத்தார்கள். There also the priests washed themselves and enter into the temple. அங்கேயும் கூட பார்க்கிறோம், ஊழியம் செய்கிற ஆசாரிகள் தங்களை சுத்திகரிக்கும்படியாக அங்கே சுத்திகரித்து பின்பாக கடந்து சென்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். What they say is they go there and being washed by the word of God. அது எதை காட்டுகிறது? தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். There is also another group of people interpret the glassy sea. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த கண்ணாடி கடலை இன்னொரு விதமாக விவரித்து சொல்கிறார்கள். They say that it represents the martyrs from the time of beginning of the world up to the rapture of the church. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலக தோற்றத்தின் முதல் கர்த்தருடைய சபையானது ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வரையிலும் இரத்த சாட்சியாக மரித்தவர்களை இந்த கண்ணாடி கடல் காட்டுகிறது சொல்கிறார்கள். That's one group interpretation. இன்னொருவர் அப்படி அதை சொல்கிறார்கள். This is supposed to be one of the leading Pentecostal groups interpretation. ஒரு முன்னணியிலே இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே சபையினர் இந்த காரியத்தை இப்படியாக சொல்கிறார்கள். And for which they give a reference in Revelation chapter 15 verse 2 and 3. அதற்காக அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை மேற்கோளாக சொல்கிறார்கள். And I saw as it were a sea of glass mingled with fire, and them that had gotten the victory over the beast and over his image, over his mark, and over the number of his names, stand on the sea of glass, having the harps of God. 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாம இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். And they sing a song of Moses the servant of God, and the song of the Lamb, saying, Great and marvelous are thy works, Lord God Almighty, just and true are thy ways, thou King of saints. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். And that's why we see a sea of glass mingled with fire. இங்கே நாம் பார்க்கிறோம், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல். And these are the people who were victorious over the beast. அந்த மிருகத்திற்கு மேலாக ஜெயங்கொண்டவர்களை இங்கே ஒரு குழுவாக பார்க்கிறோம். And they died as martyrs. அவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாகி மரித்தவர்கள். So the glassy sea refers to the martyrs from the beginning of the world until the rapture. உலகம் தோன்றிய முதல் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலகட்டம் வரையில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களை இந்த கண்ணாடி கடல் குறிக்கிறது என்று இன்னொரு சாரார் விளக்குகிறார்கள். I just had a perusal and thought about it. நானும் கூட இதை குறித்து யோசித்து பார்த்தேன். But so far as my understanding, I would like to point out, I don't say I am right. நான் அறிந்த வரையிலும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வதுதான் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். You see, chapter 15 of Genesis refers to another context. 15ஆம் அதிகாரம் இன்னொரு வித்தியாசப்பட்ட ஒரு சூழ்நிலையை விவரிக்கிறது. But I don't know whether it could be linked to this particular sea of glass unto crystal. 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்ணாடி கடலை நாம் இங்கே 4வது அதிகாரத்திலே பார்க்கிற கண்ணாடி கடலுக்கு ஒப்பாய் சொல்ல முடியுமா என்று எனக்கு சரியாய் தோன்றவில்லை. My humble opinion is this refers to the situation of being washed by the word of God, and they never require further purification in heaven. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், இந்த கண்ணாடி கடல் என்பது தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு சுத்திகரிப்பு பரலோகத்திலே தேவையில்லை. Whether you interpret the glassy sea to the word of God or the water to the word of God, it refers to purification. கண்ணாடி கடலை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாகவோ அல்லது தண்ணீரை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக சொல்வோம் என்றாலும் இரண்டுமே அது ஒரு சுத்திகரிப்பின் கிரியைக்கு அடையாளமாக இருக்கிறது. And since it is a glassy sea where there is no water in it, we don't require a purification in heaven, for we are purified. அது கண்ணாடி கடலாக இருக்கிறபடினாலும் அங்கே தண்ணீர் காணப்படாததினாலும்
பரலோகத்திலே ஏற்படுகிற சுத்திகரிப்பு அது இன்னொரு சுத்திகரிப்புக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We are sanctified, purified through the word of God in heaven. கர்த்தருடைய வார்த்தையினாலே பரலோகத்திலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். Whatever you seem to be right, you take it. உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ நீங்கள் அதை பற்றிக் கொள்ளுங்கள். You have to also meditate and try to analyze, link it with other verses, find out the truth. கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த வசனங்களை இன்னும் ஆழமாய் தியானித்து மற்ற வசனங்களோடு பரிசுத்தாவின் உதவியோடு அதை ஒத்து பார்த்து புரிந்து கொள்ள For வேண்டும். some group of people want to establish a fact in the interpretation of this scene in heaven, pointing out first stands the saints of the conscience period, then comes saints of the Old Testament, then comes the martyrs and so on. ஒரு சிலர் இந்த கண்ணாடி கடல் குறித்த வியாக்கியானம் சொல்லும் பொழுது அவர்கள் உறுதியாக ஒன்று காரியத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால், முதலாவது மனசாட்சியினுடைய காலத்திலே சேர்ந்த பரிசுத்தவான்கள், பிறகு அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பிறகு இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள் என்று மூன்று வகையாக வெவ்வேறு விதமாய் சொல்கிறார்கள். The Lord knows the right thing. ஆனால் கர்த்தருக்கு எது சரி என்று தெரியும். When we go to the 6th verse in the middle part again, ஆறாவது வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது, in the midst of the throne, round about the throne, were 4 beasts full of eyes before and behind. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. The first beast was like a lion, and the second beast like a calf, and the third beast had a face as a man, and the fourth beast was like a flying eagle. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. The 4 beasts had each of them 6 wings about him, and they were full of eyes within, and they rest not day and night, saying, Holy, 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 Lord God Almighty, which was and is to come. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Thus you find from verse 6 to verse 8 we see about the 4 beasts. ஆகவே 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரை அந்த 4 ஜீவன்களை குறித்து பார்க்கிறோம். Here is a understanding. அதனுடைய காரியத்தினுடைய சாராம்சம் இதுதான். English Bible says the word beast. ஆங்கில வேதாந்தத்தில் மிருகம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But it's a wrong word. ஆனால் அது சரியான ஒரு வார்த்தை அல்ல. The word beast should be translated as living creatures. இந்த மிருகம் Tamil is right. தமிழிலே அதை சரியாக சொல்வதென்றால் உயிரோடு இருக்கிற ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். So don't call it beast, but you say living creatures. ஆகவே English knowing people, English Bible reading people, just understand that. ஆங்கில வேதாகமத்திலே அது சரியாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற ஜீவன்கள் என்று பொருள்படக்கூடிய லிவிங் பீஸ்ட் என்று இருக்க வேண்டும். In Greek the word is used zoon. Yes, Z-O-O-E-N, zoon. That's the word used in Greek language. கிரேக்க மொழியிலே Z-O-O-M என்று எடுக்கிறார்கள். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு living creature. லிவிங் கிரீச்சர். And it is not the same word used in Revelation chapter 11, chapter 13 and chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 11, 13, 17 பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை. There also you find the word beast. அங்கேயும் கூட மிருகம் என்கின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Just read chapter 11, 13 and 17 Revelation. நீங்கள் 11, 13, 17 படித்து பாருங்கள். And there you find about the beast. அங்கே அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். That is not the word, Greek word used here. அந்த வார்த்தை அதே வார்த்தை இங்கே 4ஆம் அதிகாரத்திலே கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படவில்லை. And in those 3 chapters the word therion, T-H-E-R-I-O-N, that is the word used in those chapters. அந்த 3 அதிகாரங்களிலே இப்பொழுது கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்ட தெரியான் என்கின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That it means a wild, untamed animal. அது அதனுடைய பொருள் என்னவென்றால் அடங்காத காட்டு மிருகம். So let us not confuse the beast coming in those chapters and the living creatures here. அந்த 3 அதிகாரங்களிலே வரக்கூடிய அந்த மிருகத்தையும் இங்கே வரக்கூடிய அந்த மிருகம் என்கிற ஆங்கிலத்தில் இருக்கிறதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். Now listen.
நன்றாக கவனியுங்கள். It is a complicated portion here in the chapter 4. இந்த 4ஆம் அதிகாரத்திலே இது சற்று கடினமான ஒரு பகுதி. Number of interpretations are there with regard to 4 beasts. இந்த 4 living creatures, sorry. இந்த 4 ஜீவன்களை குறித்து வித்தியாசப்பட்ட வியாக்கியானங்கள் உண்டு. Let me say all of them so that you can hear it at least. ஒரு தடவை நீங்க எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா வியாக்கியானங்களையும் நான் சொல்ல The விரும்புகிறேன். reason why I give all the interpretations is that you may also think, you may also meditate. எல்லா Instead வியாக்கியானம் of dogmatically point out this is that. மற்றவர்கள் சொல்லி இருக்கிற வியாக்கியானங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்னவென்றால் நீங்கள் அவைகளை அறிந்து நீங்களாகவே வேத வசனத்தை ஆழ்ந்து ஒரு உட்கருத்தை கொள்ள வேண்டும் என்பதற்காக. Some people say that these living creatures represent the attributes of the living God. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த 4 ஜீவங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குணாதிசயங்களை குறிக்கின்றன என்று. They say lion speaks of kingly power. அவர்கள் சொல்கிறார்கள் சிங்கம் என்பது தேவனுடைய ராஜரீக வல்லமையை காட்டுகிறது. Do you see here verse 7, the 4 living creatures having 4 figures? இங்கே 7ஆம் வசனத்திலே இந்த 4 ஜீவன்களும் 4 முக தோற்றத்தை உடையவைகளாய் இருக்கின்றன. One is a lion's face. ஒன்றுக்கு சிங்கத்திற்கு ஒப்பான முகம், Then is a calf. இரண்டாவது காளைக்கு ஒப்பாக Then இருக்கிறது, is a man's face. மூன்றாவது மனுஷ முகம், Then the face of an eagle. நான்காவது கழுகுக்கு ஒப்பான ஒரு முகம். So some people say that these refer to the attributes of the living God. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த 4 முகங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய குணாதிசயங்களை குறிக்கின்றன என்று சொல்கிறார்கள். A lion speaks of the kingly power. சிங்கம் என்பது ராஜரீக வல்லமையை காட்டுகிறது. You just take it, think and don't come to a conclusion immediately. உடனடியாக முடிவுக்கு வர வேண்டாம், முதலாவது சொல்வதையெல்லாம் கேளுங்கள். And calf, they say unwearied strength. காளை என்பது ஒரு பெரிய பலம் கொண்ட ஒரு தைரியத்தை காட்டுகிறது, பலத்தை காட்டுகிறது. Untiring, you see, it's untiring strength. களைத்து போகாத ஒரு பெரிய பலம். And man speaks of intelligence. மனித முகம் என்பது அந்த அறிவு திறமையை காட்டுகிறது. And eagle speaks of swiftness in executing his will, divine will, God's will. பறக்கிற கழுகு என்பது தேவனுடைய சித்தத்தை உடனுக்குடன் நிறைவேற்றுகிற அந்த துரிதமாய் செயல்படுகிற தன்மையை காட்டுகிறது. They say that all these beautiful qualities are seen in the living God. அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அருமையான குணாதிசயங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனிடத்திலே காணப்படுகின்றன. I don't say that is right. அதுதான் இதனுடைய பொருள் என்று சரி என்று நான் சொல்லவில்லை. Just you know that, understand that. நீங்கள் மற்றவர்கள் சொல்வதையும் சற்று கேட்டுக்கொள்ள வேண்டும். And some other group saying இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் it represent God's sovereignty over all created life. இது சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவனுள்ள காரியங்கள் மேலும் கர்த்தருடைய முழு அதிகாரத்தை காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். That is to say the uniqueness in every area of his creation. ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் அந்த பகுதியிலும் கர்த்தருடைய ஒரு விசேஷித்த அதிகாரத்தை காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். Listen, don't get confused. நன்றாக கவனியுங்கள். You see the creation of God. இங்கே தேவனுடைய சிருஷ்டிகளை, சகல சிருஷ்டிகளை நினைத்து பாருங்கள். And God created all those things and revealed his sovereignty when they are created. கர்த்தர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவைகளையும் இப்படி விசேஷித்து சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிப்பின் மூலமாக தன்னுடைய விசேஷித்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். Lion is the king of the wild forest beasts. சிங்கம் என்பது அந்த காட்டுக்கெல்லாம் ராஜா. And ox is the chief domestic animal. காளை என்பது வீட்டு விலங்குகளுக்கெல்லாம் ஒரு தலையாக உள்ளது. Man is the head of the creation. மனிதன் எல்லா சிருஷ்டிக்கும் தலையானவன். And eagle is his sovereign of the skies. கழுகு என்பது வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுக்கும் மேலான ஒன்று. He says all these are the creation of God. இவைகள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிகள். And all the creations are brought into with his 4 creation. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் இந்த 4 வகையான சிருஷ்டிகளுக்குள் அடங்குகின்றன. And in each of them
one is the head. ஒவ்வொரு பகுதியிலும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சிருஷ்டியானது ஒரு தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறது. And so it reveals the sovereignty of all that are created by God. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் தேவனுக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த அதிகாரத்தை இது காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். That is one group of interpretation. இப்படியாக ஒரு சாரார் விவரிக்கிறார்கள். Some people say இன்னொருவர் சொல்கிறார் that it has an indirect reference to the 4 gospels of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய 4 சுவிசேஷங்களை இவைகள் மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றன என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். Matthew, Mark, Luke, John. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். And when you read these 4 gospels, இந்த 4 சுவிசேஷங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது the writer of each gospel tries to portray the picture of the Lord Jesus Christ in one angle. ஒவ்வொரு சுவிசேஷத்தை எழுதிய அந்த எழுத்தாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கோணத்திலே பார்த்து அதை அவர்கள் வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். If you read the whole of Matthew, நீங்கள் மத்தேயு முழுவதையும் படித்து பார்க்கும் பொழுது he presents the Lord Jesus Christ as a lion of Judah. அவர் யூதாவினுடைய ராஜசிங்கம் என்பது போல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். If you read the whole of the Gospel of Mark, மார்க்கு சுவிசேஷத்தை முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது you will find Jesus Christ as a son of man. அவர் இயேசு கிறிஸ்துவை மார்க்கு இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக அங்கே அவர் நிலைநிறுத்துகிறார். If you read the whole of Luke's Gospel, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படித்து பார்க்கும் பொழுது is a sign of sacrifice, an ox being sacrificed. அவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே வெளிப்படும்படியாக எழுதும்போது அதை ஒரு பலிக்கு அடையாளமாகவும் ஒரு காளை பலியிடப்படுகிறதை போலவும் எழுதுகிறார். And if you read John's Gospel, யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது you find the divine nature of the Lord Jesus Christ who came down from heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரே அவருடைய தெய்வீக சுபாவத்தை காட்டுகிறது. A heavenly being as if an eagle flies high in the sky. வானத்தின் உச்சியிலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு கழுகு அப்படியே இறங்கி வருவது போல. This is a comparison some people give. ஆகவே ஒரு சாரார் இந்த காரியங்களை இப்படியாக விவரிக்கிறார்கள். Some people say that these 4 being living creatures are the church in heaven. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த 4 ஜீவன்களும் பரலோகத்திலே இருக்கக்கூடிய சபையை குறிக்கின்றன என்று. And some others say, some leading Pentecostal people say this. வேறு சில பெந்தெகோஸ்தே குழுவினர் சொல்கிறார்கள் this refers to the saints of the Old Testament from the period of law until Jesus. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாயப்பிரமாணத்தின் காலம் முழுவதும் இயேசுவினுடைய வாழ்க்கையின் காலகட்டம் வரையிலும் வாழ்ந்தவர்களை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். They say the saints of the law. அவர்கள் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். And I just wanted to know why they say so. ஏன் அப்படி அதை சொல்கிறார்கள் என்று நான் சற்று ஆழ்ந்து பார்த்தேன். Carefully follow me. நன்றாக கவனியுங்கள். The reason why they say that it refers to the saints of the law. நியாயப்பிரமாணத்து காலத்தின் பரிசுத்தவான்களை இவைகள் குறிக்கின்றன என்று அவருடைய சொல்வதனுடைய காரணம், if you will read Numbers chapter 10 verses 14 to 27, எண்ணாகமம் 10:14 முதல் 27 வரையிலும், and you find the tabernacle in the middle. அங்கே மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. And the children of Israel are expected to march out and encamp in different places. இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வித்தியாசப்பட்ட இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். And each tribe with 3 other tribe joined together with a standard, with a flag. ஒவ்வொரு கோத்திரமும் இன்னும் 3 கோத்திரங்களோடு இணைந்து அவர்கள் அங்கே ஒரு கொடியோடு நிற்க வேண்டும். That is to say that 12 tribes are divided into 4 divisions. ஆக நாம் பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தார் 4 பிரிவினராக பிரிக்கப்படுகிறார்கள். And if you carefully go home and read, there you find Judah, Ephraim, Reuben and Dan being the chief of all the tribes. நாம் பார்க்கும் பொழுது யூதா, எப்பிராயிம், தான், Reuben, these are the 4 groups you find. இங்கே இப்படியாக இந்த 4 குழுவினர் தலைவராக அங்கே இருக்கிறார்கள். And they say these 4 living creatures refer to the saints of the law. இந்த 4 ஜீவன்களும் நியாயப்பிரமாணத்து காலத்து பரிசுத்தவான்களுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். It's very difficult to interpret, it's very difficult also to accept. இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினம். But the majority of the commentators
feel, let me say the other view, the last view, கடைசியாக பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல which விரும்புகிறேன். I also feel right. நானும் அதுதான் சரியான ஒரு வியாக்கியானம் என்று நினைக்கிறேன். This is my humble opinion and also the view of the majority of the commentators of the word of God. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாராம்சம் என்னவெனில், And they say that these never refer to human beings. இந்த ஜீவன்கள் மனுஷர்களை குறிப்பதல்ல. I just give you the thoughts. முதலாவது நான் குறிப்புகளை சொல்கிறேன். They are not angelic beings. They say they are not angelic beings. அவர்கள் மனுஷர்களும் அல்ல, தேவதூதர்களும் அல்ல. But they say distinguished from angels. ஆனால் தேவதூதர்களை காட்டிலும் சற்று வித்தியாசப்பட்டவர்கள். They are mentioned as a class by themselves. இவைகள் இந்த 4 ஜீவன்களும் அவைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. The reason is, அதனுடைய காரணம் என்னவென்றால், Revelation chapter 5 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். Open your Bible, see this so to get the point. இங்கே பாருங்கள். And Revelation 5:11. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் And I beheld and I heard the voice of many angels round about the throne and the beast and the elders. Number of them was 10,000 times 10,000 and thousands of thousands. 5:11. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. To say that these 4 living creatures refer to angels is also wrong. இந்த 4 ஜீவன்கள் தேவதூதர்களை குறிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விளக்கமும் தவறு. The reason is, ஏனென்றால் you find that these 4 living creatures set distinctly from other angels. இங்கே அவர் பார்த்தவைகளை எழுதும் பொழுது மற்ற தூதர்களிலேயோடு இந்த ஜீவன்களை குறிக்காமல் தனியாக குறிப்பிடுகிறார். Voice of many angels round about the throne, beasts and elders. சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். And they are thousands and thousands. அவர்கள் 10,000 இருந்தார்கள். If the 4 living creatures are said to be angels, it need not be distinguished from others. ஒருவேளை இந்த 4 ஜீவன்களும் தேவதூதர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் தேவதூதர்களை பற்றி குறிப்பிடும்போது இவைகளை தனியாக குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. Listen, another point I'm giving you. இன்னொரு குறிப்பு, Neither they also represent not the redeemed human beings. மீட்கப்பட்ட மனுக்குலத்தையும் இந்த 4 ஜீவன்கள் அங்கே அடையாளமாக காட்டவில்லை. Carefully follow me. நன்றாக கவனியுங்கள். I don't say that they represent the redeemed beings from the earth. பூமியிலிருந்து மீட்கப்பட்ட மனுக்குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த 4 ஜீவன்கள் அல்ல. The reason is, காரணம் என்னவென்றால், the 9th verse of chapter 5 says, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், they sung a new song, thou art worthy to take the book and to open the seals thereof, etc. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். They sung, note the word, they sung a new song. அவர்கள், in English it is very clear. 10வது வசனத்தினுடைய தமிழே 10வது வசனத்தின் கடைசி பகுதி, என்று புதிய பாட்டை பாடினார்கள். அவர்கள், the point is they sung a new song. அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள். If you will read verse 8, 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, when he had taken the book, the 4 beasts and 420 elders fell down before the Lamb, having every one of them harps and golden vials full of odors, which are prayers of saints. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களால் பாடப்பட்டது என்று நாம் பொருள்பட முடியாது. Those that sung that song were 24 elders. அந்த பாடலை பாடியவர்கள் அந்த 24 மூப்பர்கள். You read carefully, open the English Bible, Tamil Bible, all other translations. நன்றாக வேதத்தை நீங்கள் ஒத்து பாருங்கள். Because when you read verse 8 and 9 together, 8, 9 வசனங்களை சேர்த்து படிக்கும் பொழுது you feel like thinking that the 4 living creatures also sang that song. நாம் இந்த 4 ஜீவன்களும் கூட இந்த புதிய பாட்டை பாடினார்கள் என்று ஒருவேளை நினைக்கக்கூடும். No, not at all. ஆனால் அப்படி அல்ல. You find here they sang a new song pointing out the 24 elders. அந்த 24 மூப்பர்களை குறிக்கும்படியாக அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள் என்று இருக்கிறது. And so they are not redeemed human beings. ஆகவே இந்த 4 ஜீவன்கள் மீட்கப்பட்ட மனுக்குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. And they are not also angels. அவர்கள் தேவதூதர்களும் அல்ல. And also you find these 4 living creatures have no
thrones, no crowns, etc. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த 4 ஜீவன்களுக்கென்ற சிங்காசனமோ அல்லது கிரீடங்களோ இல்லை. Each verse says, chapter 5, they don't, you find harps, crowns, etc. But these 4 living creatures have not got that. அங்கே நாம் பார்க்கிறோம் சுரமண்டலங்கள் உண்டு, ஆனால் சிங்காசனங்களும் கிரீடங்களும் இல்லை. Now a question comes. இப்போது கேள்வி வருகிறது. What, pastor? Confusion. ரொம்ப குழப்பமா இருக்கிறது. You say that it's not human being. அவர்கள் மனுஷர்கள் அல்ல என்று சொல்கிறீர்கள். You say that's not angels. தேவதூதர்களும் இல்லை என்று சொல்கிறீர்கள். Then who are they? அப்படி என்றால் அவர்கள் யார்? Now listen carefully to come to the point. இப்போ குறிப்புக்கு வருகிறோம். So far as my knowledge is concerned, நான் அறிந்த வரையில் they are the guardians of the throne of God. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறவர்கள். They accompany wherever it goes, the throne goes. அந்த சிங்காசனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அதோடு அவர்களும் செல்கிறார்கள். Now you must go home and read chapter 1 of Ezekiel, chapter 10 of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள். And you will find how the prophet Ezekiel had a vision, concerning the throne by the side of the river Chebar. கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த சிங்காசனத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கண்ட விபரத்தை நீங்கள் அங்கே காணலாம். If you will read these chapters side by side with Revelation 4, இந்த 2 எசேக்கியேலுடைய 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தையும் ஒன்றாய் நீங்கள் வைத்து படிக்கும் you will find that they are identical. அவைகள் எல்லாம் ஒரே காரியத்தை சொல்லுகிறதா இருக்கும். The 4th, 5th verse of chapter 1 of Ezekiel will tell us the 4 living creatures. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தின் 4, 5வது வசனங்கள் அந்த 4 ஜீவன்களை குறித்து விவரிக்கிறது. And go and completely read the whole passage. பின்பு தொடர்ந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது and you will find they are cherubims. அவைகள் சேராபீன்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். Listen now carefully. Just forget a while the chapter 1, chapter 10 of Ezekiel. சற்று நேரம் மற்ற காரியங்களை மறந்துவிட்டு இப்ப சொல்வதை கவனியுங்கள். And in the garden of Eden, when man sinned against God, ஏதேன் தோட்டத்திலே மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது, and you find Revelation chapter 3 verse 24, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், that he set the cherubims there to guard the garden of Eden. அங்கே அவர் ஏதேன் தோட்டத்தை காக்கும்படியாக சேருபீன்களை வைத்தார். That man may not have access to the tree of life. மனிதன் ஜீவ விருட்சத்தை மீண்டுமாக அடைந்து அதனுடைய கனியை புசிக்க கூடாது என்பதற்காக அந்த சேராபீன்கள் வைக்கப்பட்டது. The living creatures were actually pointed out there in another form, in another way, as cherubims. இந்த ஜீவன்கள் அங்கே சேருபீன்கள் என்கின்ற பெயரிலே அது அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. It appears that there is a tabernacle just by the gate of the Garden of Eden. அங்கே ஏதேன் தோட்டத்தின் அருகாமையிலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் போன்ற ஒரு கூடாரம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. It is not said there, it appears to be. அங்கே எழுதப்படவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று அங்கே காக்கப்படுவது போல் இருக்கிறது. Probably Cain and Abel offered the sacrifice there. ஒருவேளை ஆபேலும் காயினும் அங்கே தங்களுடைய பலிகளை செலுத்தி இருக்கலாம். And Cain's offering was not accepted. காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. And if you read further in Genesis 4:16, ஆதியாகமம் 4:16 பார்க்கும் பொழுது, you will find Cain went out of the presence of God. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, he went out of the presence of God. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு என்று எழுதப்பட்டது. You find the presence of God right from Genesis. கர்த்தருடைய பிரசன்னம் ஆதியாகமத்திலிருந்தே அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. You read the throne in Ezekiel chapter 1. எசேக்கியேலுடைய 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சிங்காசனத்தை பற்றி பார்க்கிறோம். You read the holy place, the mercy seat in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தையும் அந்த இரக்கம் பெறும்படியான இடத்தையும். You read a throne in heaven. அது மட்டுமல்ல பரலோகத்திலே சிங்காசனத்தை பார்க்கிறோம். What I want to say is, நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், there are a group called cherubims and seraphims. சேராபீன்கள் கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு குழு உண்டு. And they are the guardians of the throne of God, the presence of God, the tabernacle of congregation. தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் காக்கிற ஜீவன்களாய் அவை இருக்கிறது. So you find a thought about the living creatures right in the book of Genesis.
in the Garden of Eden. ஆகவே இந்த 4 ஜீவன்களை குறித்த அந்த கருத்து ஆதியாகமத்திலிருந்தே துவங்குகிறது. And further, if you come to the tabernacle of congregation, நாம் தொடர்ந்து வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது chapter 25 of Exodus, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் verse 10 to 12, if you will read, 10 லிருந்து 12 வரை உள்ள வசனத்தை நாம் படிக்கும் in பொழுது the most holy place, there was the ark of God. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. Listen, there was a mercy seat upon it. அங்கே ஒரு கிருபாசனம் இருந்தது. And upon it you find cherubims. அங்கே ஒரு கேருபீன் இருந்தது. They are kept for guarding once again the mercy seat. அந்த கிருபாசனத்தை காக்கும்படியாக 2 கேருபீன்கள் இருந்தன. So you understand me. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். Cherubims in the Garden of Eden. கேருபீன்கள் ஏதேன் தோட்டத்திலே இருந்தன. Cherubims also of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்திலும் கேருபீன்கள் காணப்படுகின்றன. And also Ezekiel chapter 1 and chapter 10. அது மட்டுமல்ல எசேக்கியேல் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் You பார்க்கிறோம். find again the same cherubims. அது மட்டுமல்ல இந்த கேருபீன்களை மீண்டும் பார்க்கிறோம். And this is also intended to guard the throne. இது தேவனுடைய சிங்காசனத்தை காக்கும்படியாக கட்டளைகள் பெற்றவைகள். If you read verse 26 of chapter 1 of Ezekiel, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும் you பொழுது find a likeness of the throne. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும். Do you understand me? நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்களா? Thus you see either presence of God or holy place or likeness of the throne or the throne. இப்படியாக வெவ்வேறு வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய பிரசன்னம், இங்கே சிங்காசனத்தின் சாயல் அல்லது பரலோகத்திலே உள்ள சிங்காசனம். In all these places you find cherubims. இந்த 4 இடங்களிலும் நாம் கேருபீன்களை பார்க்கிறோம். They are specially kept to guard the throne. அந்த சிங்காசனத்தை காக்கும்படியாக தேவனால் விசேஷித்து நியமிக்கப்பட்டவைகள். Now listen, இப்போது கவனியுங்கள். this also can be seen as a shadow in Numbers chapter 10. இதே காரியத்தை நாம் எண்ணாமும் 10ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். Which I told you already. நான் ஏற்கனவே சொன்ன காரியம். You must read Numbers chapter 10 verses 14 to 27. எண்ணாமும் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 27 உள்ள வரை வசனங்களை படித்து பாருங்கள். All the tribes are divided into 4 groups. எல்லா கோத்திரத்தாரும் 12 பேரும் 4 குழுக்களாக The tribes of Israel. எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தாரும். And one group is headed by Judah. அதிலே ஒரு குழு யூதா கோத்திரத்தினால் அங்கே வழிநடத்தப்பட்டது. The other group is headed by Ephraim. மற்ற குழுவுக்கு எப்ராயிம் தலைவராக இருந்தார். The other group is headed by Reuben. இன்னொரு குழுவுக்கு ரூபன் கோத்திரத்தார் முன்னால் சென்றார்கள். The other groups is headed by Dan. இன்னொரு கோத்திரத்திற்கு தான் கோத்திரத்தார் இருந்தார். All of them have got a standard banner. இந்த எல்லா குழுக்களும் அவர்களுக்கென்று ஒரு கொடி வைத்திருந்தார்கள். And these banners have the figures of these 4 living creatures. இந்த கொடிகளிலே வரையப்பட்ட அடையாளங்கள் இந்த 4 ஜீவன்களுக்கு ஒத்த அடையாளங்களை கொண்டிருந்தன. And in the middle you find the tabernacle. இந்த 4 கோத்திரத்தாருடைய குழுக்களின் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. Chapter 10 of Numbers point out marching order of Israel in the wilderness. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒழுங்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Once again these 4 were surrounding the tabernacle guarding. இங்கேயும் கூட பார்க்கிறோம் இந்த 4ம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் காத்துக் கொண்டிருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So in short we can arrive at a conclusion. ஆகவே நாம் குறிப்பாக சொல்வதென்றால் இப்படியாக சொல்லலாம். These 4 living creatures can be compared to the cherubims, seraphims guarding the throne of God. இந்த 4 ஜீவன்களும் தேவனுடைய சிங்காசனத்தை காத்துக் கொண்டிருக்கிற சேராபீன்களும் கேருபீன்களும் என்று நாம் சொல்லலாம். Listen carefully, this is further complication to நன்றாய் கவனியுங்கள். There are also dissimilarities, you see, in the visions of Isaiah in chapter 6 and Ezekiel in chapter 1 and 10 and again Revelation chapter 4. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய தரிசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களிலே பார்த்த அந்த தரிசனத்திற்கும் ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே கண்ட அந்த தரிசனத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே கண்ட தரிசனத்திற்கும் ஒரு சில வித்தியாசங்களும் இருக்கின்றன. I'll tell you the difference. அந்த வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Ezekiel you find only 4 wings
to the cherubims. எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய தரிசனத்திலே அந்த கேருபீன்களுக்கு 4 ரெக்கைகள் மட்டுமே இருந்தன. But in Revelation you find 6 wings. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 6 ரெக்கைகள் இருந்தன. This is one of the dissimilarity. ஆகவே ஒன்றுக்கொன்று உள்ள வித்தியாசத்திலே இது ஒன்று. And in Ezekiel you find wheels also for the cherubims. அங்கே கேருபீன்களுக்கு ஒரு சக்கரங்கள் கூட இருந்தன. But in heavenly throne these four living creatures have no wheels. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்திலே நாம் பார்க்கிற சிங்காசனத்திலே சுற்றி இருக்கக்கூடிய 4 ஜீவன்களுக்கு இந்த சக்கரங்கள் இல்லை. Carefully follow me. நன்றாக கவனியுங்கள். Isaiah, when he had a revelation of the throne, ஏசாயா இந்த சிங்காசனத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கண்ட பொழுது he said it is seraphims. அது சேராபீன்கள் என்று சொன்னார். And they have got 6 wings again. அவைகளுக்கு அங்கே 6 ரெக்கைகள் இருந்தன. So thus you find dissimilarities between the vision of Ezekiel, vision of John and Isaiah. ஆகவே சிங்காசனத்தை பற்றி எசேக்கியேல், ஏசாயா, யோவான் இவர்கள் 3 பேரும் கண்ட தரிசனங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. Listen, கவனியுங்கள். if you see in Ezekiel, you find these cherubims are supporting the throne. எசேக்கியேல் தீர்க்கதரிசன தரிசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த கேருபீன்கள் சிங்காசனத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. And Isaiah had the vision where the seraphims are over the throne. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய தரிசனத்திலே இந்த கேருபீன்கள் சிங்காசனத்தின் மேலாக நிற்கின்றன. And in Revelation when John saw that vision, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது he finds it in the midst of the throne, around the throne. அங்கே சிங்காசனத்தை சுற்றி மத்தியிலே இருந்தன என்று பார்க்கிறோம். So these are all some differences and which may try to confuse again, but let me say how could we learn, what can we learn in it? இப்படியாக 3 தரிசனங்களிலும் அவர்கள் கண்ட காரியங்களில் சற்று வித்தியாசம் இருந்தாலும் This is very important. What I want to say, this conclusion, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சாராம்சம் என்னவெனில், whatever significances there may be in the different forms of cherubims and seraphims, இந்த கேருபீன்கள், சேராபீன்கள் இவர்களுடைய தோற்றத்திலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தினுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும், between cherubims and living sacrifices, seraphims and living sacrifices, இங்கே கேருபீன்களும் இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கிற ஜீவன்களுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் வித்தியாசம் இருந்தாலும், they do not represent the church. அவைகள் சபைக்கு அடையாளம் அல்ல. They do not represent the church. அவைகள் சபை அல்ல. They are attendants and officials attached to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்குரிய காரியங்களை பார்க்கக்கூடிய அலுவலர்கள். And because in the throne they don't require wheels, because it's always the throne is in heaven, they don't want wheels. அங்கே பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறபடியினால், அது எப்பொழுதும் அங்கே இனிமேல் இருக்க போகிறபடியினால் அதற்கு சக்கரம் தேவையில்லை. And so they only are attendant and officials attached to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்குரிய காரியங்களில் அலுவல்களை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் அவர்கள். And one more thought. இன்னும் ஒன்று, Revelation chapter 6. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் And என்றால், Revelation chapter 15. 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது You will find that these summon the 4 horsemen to appear. இவைகள் அந்த 4 குதிரை வீரர்களை வரும்படியாக கட்டளை பிறப்பித்தன. And all these things definitely point out that they are not representing the church. இதை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த 4 ஜீவன்கள் சபை அல்ல என்பது தெளிவாக விளங்குகிறது. Then the conclusion is முடிவு என்னவென்றால், that they are some different orders of the cherubims and seraphims. அது எதை காட்டுகிறது? இந்த 4 ஜீவன்கள், கேருபீன்களும் சேராபீன்களும் அவைகளே ஒரு தனி குழுவாக இருக்கின்றது. Even among the cherubims, even among the seraphims, they are different for different purposes. இந்த கேருபீன்கள், சேராபீன்கள் என்று இருக்கக்கூடிய அவைகளின் மத்தியிலும் கூட வெவ்வேறு சேருபீன்களும் கேருபீன்களும் வெவ்வேறு பணிகளை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. And this dissimilarity between the visions of these men of God, இந்த 3 பேருடைய தரிசனத்திலே காணப்படுகின்ற வித்தியாசங்கள் can only be explained on the supposition that they are different orders of living creature, different orders of living creature. இந்த ஜீவனுள்ள இந்த உயிரோடு இருக்கிற காரியங்களிலே உள்ள வித்தியாசங்கள், வித்தியாச நிலைமைகள் இருக்கிறது என்பதை ஒன்று நாம் புரிந்து கொள்ள முடியும். In short, குறிப்பாக சொல்வதென்றால், all are not the same cherubims. In short, எல்லா கேருபீன்களும் ஒரே மாதிரியாக அல்ல. all are not the same seraphims. எல்லா சேராபீன்களும் ஒரே மாதிரியாக இல்லை.
4 wings are there, 6 wings are there. ஒரு சில சேருபீன்களுக்கு 4 சிறகுகள் உண்டு, மற்ற சில காரியங்களுக்கு 6 உண்டு. So that shows that different orders of the living creature. அது எதை காட்டுகிறது? Seraphims and cherubims. இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் இவைகளிலே வித்தியாசப்பட்ட வகைகள் உண்டு என்பதை காட்டுகிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. What do they do? அவைகள் என்ன செய்கின்றன? Last we find from verse 9 to 11, it doesn't require explanation. 9 முதல் 11 வரை அங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் ஒரு வியாக்கியானம் சொல்ல வேண்டியது. They give honor and they give thanks and worship the one who lives forever and ever. அவைகள் அங்கே தேவனுக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து சதா காலத்திலும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. Thou art worthy, O Lord, to receive glory, honor and power, for thou hast created all things for thy pleasure, they are and were created. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரமாய் இருக்கிறீர். Verse 8 says, they rest not day and night, saying, Holy, 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 Lord God Almighty, which was and is to come. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. A comparison of verse 8 of Revelation 4 and Isaiah 6:3, you will know the same repeated. வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கிறது. The seraphims also said, Holy, 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 the Lord of hosts. அங்கே சேராபீன்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தன. So let us have it in mind that these 4 living creatures could be said as one class of cherubims, ஆகவே guarding angels, you can say that. ஆகவே இங்க 4ஆம் அதிகாரத்திலே நாம் கவனித்த இந்த 4 ஜீவன்களும் ஒரு குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த கேருபீன்கள் சேராபீன்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். Guardians of the throne of God. அது தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிற ஜீவன்கள். They also praise God. அவைகளும் கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கிறது. And you find the word 3 times, the word holy, holy, holy. இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Holy, 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 Lord God Almighty, which was and is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பார்க்கிறோம். Referring to the triune God. திருத்துவ தேவனை பார்த்து அவைகள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. Knew the past, present and the future. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்த அவரை பார்த்து சொல்கின்றன. Your eyes before and behind and inside also. முன்னும் பின்னும் உள்ளுமாக அவைகள் கண்களை உடையவைகளாய் இருந்தன. Speaks of their intelligence and insight of all the things. எல்லா காரியங்களையும் கண்டு உணரக்கூடிய அவைகளுடைய தன்மையை இது காட்டுகிறது. So if you read carefully verse 6, 7 and 8 and meditate, the Lord will reveal it to you. 6, 7, 8வது வசனங்களை நன்றாய் படித்து நீங்கள் தியானிப்பீர்களானால் கர்த்தர் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். All these cherubims have the different capacities, such as said in the 7th verse of the glory of God. நாம் இங்கே 7வது வசனத்திலே பார்த்தது போல இந்த கேருபீன்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்பட்டதான ஒரு நிலை உண்டு, உத்தரவாதம் உண்டு. Hallelujah. Our God is a good God, great God. நம்முடைய தேவன் நல்ல தேவன், வல்ல தேவன்.